ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அஞ்சல் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 5 2021 அன்று பார்த்தீங்கன்னா பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அந்த நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் காலியாக உள்ள தபால்காரர் பணியிடங்களை நிரப்ப தபால் துறை முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு தபால் வட்ட பணியாளர் நியமன பிரிவு வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 482 தபால்காரர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வு ஆணையத்தின் நேரடி நியமனத்தில் 221 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. பதவி உயர்வு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 261 இடங்கள் பன்முக பணியாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது நிரப்பப்பட்டு வருகின்றன. விரைவில் நேரடி நியமன அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.